ஹலோ வியூவர்ஸ். நான் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக திருச்சி வரைக்கும் போயிருந்தேன். சாட்டர்டே ஈவினிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு சண்டே மார்னிங் மதுரைக்கு கிளம்பி அங்கே இருக்கிற பிளேசஸ் கவர் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். ஸோ சண்டே மார்னிங் 9 o'clock கிளம்பி பஸ் பிடிச்சி திருச்சி ஜங்ஷன் வர போயிட்டு மதுரை போகிற பஸ் எங்கேன்னு தேடி ஒரு வழியாக ஒரு நல்ல ஏசி பஸ்ஸாக பார்த்து உட்காந்துட்டேன். திருச்சி டு மதுரை 175 rupees சார்ஜ் பண்ணாங்க. நான் மதுரை ரீச் ஆக 12 மணி ஆகிடுச்சு. சென்னையில் தான் வெயில் எவ்வளோ கொளுத்துதுன்னு பார்த்தா இங்கே அதை விட அதிகமாக இருக்குது. கொளுத்துற வெயிலில் ஒரு ரேப்பிடை புக் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் ஆக பார்த்து வச்சுருந்த ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகி நெக்ஸ்ட் எங்கே போகலாம்னு பிளான் போட ஸ்டார்ட் பண்ணேன். மீனாட்சி அம்மன் டெம்பிள் மார்னிங் ஓப்பன் பண்ணால் நைட் தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கூகுளில் பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு அப்புறம் திருமலை நாயக்கர் மஹால் அப்புறம் அழகர் கோயிலுக்கு போகலாம்னு நான் ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தேன். மதுரைக்கு வந்துட்டு ஜிகிர்தண்டா குடிக்காமல் போனால் எப்படி? ஸோ மீனாட்சி அம்மன் டெம்பிள் வர போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு டெம்பிள் என்ட்ரி எங்கே இருக்குதுன்னு தேடி போனால் டெம்பிள் க்ளோஸ்ட். 3:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. கூகுளில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்பி எங்கேயும் போயிடாதீங்க மக்களே. அடுத்து என்ன பண்ணுறது? சரி லஞ்ச் முடிஞ்சிக்கலாம்னு கடை எங்கே இருக்குன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். என் கண்ணில் பட்ட ஒரு கடையில் உட்காந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு இருக்கிற திருமலை நாயக்கர் மஹாலுக்கு ஒரு 2:15 போல் ரீச் ஆகிட்டேன். இங்கே என்ட்ரி டிக்கெட் 10 rupees, மொபைல் கேமராவுக்கு 30 rupees. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே அப்படி என்ன இருக்குன்னு பார்க்க போனால் எல்லாரும் வெயிலுக்கு ஒதுங்கி இந்த இடம் சில்லுன்னு இருக்குன்னு கூட்டம் கூட்டமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆரம்பித்ததும் தெரியல முடிஞ்சதும் தெரியலன்ற மாதிரி 10 நிமிஷத்தில் மஹாலை சுற்றி பார்த்துட்டு வெளியே கிளம்பிட்டேன். எப்படியும் இப்போ மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு போனால் கூட ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அழகர் கோயிலுக்கு போகலாம்னு ஆட்டோ பிடிச்சி கோரிப்பாளையம் வர போயிட்டு அங்கேருந்து அழகர் கோயிலுக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டேன். ட்ராவல் டைம் 1 hour மேலேயே ஆகிடுச்சு. பஸ்ஸில் வரப்போ என் பக்கத்தில் இருந்தவங்க சோலைமலை முருகன் டெம்பிள் அங்கே தான் இருக்குதுன்னு பேசிக்கிட்டாங்க. ஸோ உடனே யூடியூப்பில் அதுக்கு ரிலேட்டட் வீடியோ பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஏறின பஸ் அழகர் கோயிலில் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அங்கே இருந்த ஒரு சைன் போர்டில் டெம்பிளுக்கு எப்படி போகிறதுன்னு போட்டிருந்தாங்க. ப்ளஸ் நூப்புரகங்கை தீர்த்தம் ராக்காயம்மன் டெம்பிள் கூட இங்கேயே இருக்கிறதா போட்டிருந்தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் ஒரு மினி பஸ் பிடிச்சி சோலைமலை போயிடலாம். இந்த பஸ் டிக்கெட் 10 rupees தான். 7 to 10 minutes ஹில் மேலே ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மினி பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் வாக் பண்ணால் டெம்பிள் ரீச் ஆகிடலாம். அங்கே போயிட்டு முருகருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு டெம்பிள் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த டெம்பிளில் இருந்து ஒரு 500 மீட்டர் வாக் பண்ணி போனால் ராக்காயம்மன் டெம்பிளுக்கு ரீச் ஆகிடலாம். கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய குரங்கு இருக்குங்க. ஸோ சரியாக வீடியோ எடுக்க முடியல என்னால். நூப்புரகங்கை தீர்த்தத்தில் குளிக்கலாம்னு போட் போட்டிருந்தாங்க. நான் 15 rupees டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டேன். இங்கே ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்க அலௌட் இல்லை. இந்த டெம்பிள் பார்த்து முடிச்சுட்டு நான் மினி பஸ் ஏறுற இடத்துக்கு கிளம்பிட்டேன். இங்கே டாய்லெட்ஸ் எல்லாம் இவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் நீங்கள் முடி காணிக்கை கூட இங்கே தரலாம். மினி பஸ் பிடிக்க பெரிய க்யூ நின்றுட்டு இருந்தது. வெயிட் பண்ணி பஸ் ஏறி கீழே இருக்கிற அழகர் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டேன்.
ஸ்லிப்பர் வைக்கிறதுக்கு இங்கே ஃப்ரீ கவுண்டர் இருக்குது. இந்த டெம்பிள் உள்ள அழகாக என்னால் சன்செட் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் என்னோட நல்ல நேரம் கோவிலில் கூட்டம் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாமி பார்த்துட்டு அப்புறம் வெளியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். இந்த டெம்பிள் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக காமாக இருந்தது. மதுரை வந்தால் இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. நாம் ஸ்லிப்பர் வச்ச இடத்துக்கு பக்கத்தில் நடந்து போகிறதுக்கு ஒரு வழி இருக்கும். அதில் போனால் இங்கேருந்து நீங்கள் சோலைமலை அண்ட் ராக்காயம்மன் டெம்பிளுக்கு நடந்தே போகலாம். சின்ன ட்ரெக்கிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த 3 டெம்பிளை கவர் பண்ணுறதுக்கு ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. இங்கேருந்து பஸ் பிடிச்சி திரும்ப கோரிப்பாளையம் வர போயிட்டு வயிறை ரீசார்ஜ் பண்ணலாம்னு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மீனாட்சி அம்மன் டெம்பிளுக்கு ரீச் ஆகிறதுக்கு மணி 7:30ங்க. மீனாட்சி அம்மன் டெம்பிளில் மொபைல் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியலை. தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு நைட் 10 மணி ஆகிடுச்சுங்க. அப்புறம் நான் ரூம் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.